பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சுவிட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சுவிட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். யாத்திராகமம் 15:8 மோசே பாடுகிறார், உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது என்று. அவர் காற்றை அனுப்பி அற்புதங்கள் செய்பவர். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உன் வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உன் வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆமாண்டவரே, புதுபலனை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். பரலோக அக்னியால் எங்களை முழுமையாய் நிரப்பிடும் ஆண்டவரே. அக்னிமயமாக உமக்காய் பற்றி எறிய நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும் தெய்வமே. உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற
புதுபலனை தாரும் தெய்வமே, உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவேதான் எந்தன் வாஞ்சையே, இதுவேதான் எந்தன் வாஞ்சையே. என்னை வணைந்திடும் புதிதாக்கிடும் உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும். என்னை வணைந்திடும் புதிதாக்கிடும் உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும். உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. அனுதினமும் உம்மில் வளரச் செய்யும், உந்தன் இரக்கத்தை உணரச் செய்யும். அனுதினமும் உம்மில் வளரச் செய்யும், உந்தன் இரக்கத்தை உணரச் செய்யும். உந்தன் நாமம் எந்தன் துருகம் முற்றிலுமாக அர்ப்பணித்தே. உந்தன் நாமம் எந்தன் துருகம் முற்றிலுமாக அர்ப்பணித்தே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும் தெய்வமே, உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவேதான் எந்தன் வாஞ்சையே, இதுவேதான் எந்தன் வாஞ்சையே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும்.
கொடுங்கோர காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட. திருக்கோலம் நிந்தனையா ஒரு கொலைந்து சென்றனரே. திருக்கோலம் நிந்தனையா ஒரு கொலைந்து சென்றனரே. ஒரு கொலைந்து சென்றனரே. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வழிந்திடுதே. இந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. சிலுவை தன் தோழதிலே சிதறும் தன் வேர்வையிலே. சிலுவை தன் தோழதிலே சிதறும் தன் வேர்வையிலே. சிறுமை அடைந்தவராய் நிந்தனை பல சகித்தார். சிறுமை அடைந்தவராய் நிந்தனை பல சகித்தார். நிந்தனை நமக்காய் சகித்தார். கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வழிந்திடுதே. இந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வழிந்திடுதே. இந்த மீட்பர் இயேசுவதோ,
நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, மறுபடியுமாக உங்களை இந்த யூடியூப் மூலமாக சந்திக்க ஆண்டவர் கொடுத்த மகாபரிய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திலே நீங்கள் எல்லாரும் நலத்துடன் சுகத்துடன் இருக்க தேவனிடத்தில் நான் பிரார்த்தனை பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அதாவது உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. பொருத்தனை என்று செலுத்தும் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த பொருத்தனை என்ன, நீங்கள் ஆண்டவருக்கு செய்ய விரும்புகிறீர்கள் என்று அந்த பொருத்தனையை நீங்கள் அவரிடத்தில் ஜெபித்து அதை செய்யும் பொழுது அதை கண்டிப்பாக நீங்கள் செய்ய தகுதி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அது செய்யாமல் இருக்கக்கூடாது. இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 116 நம்ம வாசிக்கும் பொழுது 12வது வசனம், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய உபகாரங்கள் செஞ்சிருக்கிறாரு, ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதற்காக நான் என்ன செய்வேன், அவருக்காக நான் என்ன செய்வேன் என்று சொல்லும் பொழுது, சங்கீதம் 50:14 முதலாவது நம்ம செய்ய வேண்டியது, தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்துவதும் ஜெபிப்பதும் ஆகும். முதலாவது ஆண்டவர் செய்த எல்லா நன்மைக்கு உபகாரங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் எடுக்கணும். தினமும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நீங்கள் செய்த நன்மைகளுக்கு எல்லாத்துக்காக வேண்டாம், அதாங்க ஸ்தோத்திர பலி இடுதல் ஆண்டவருக்கு, தெரியுதுங்களா? அந்த ஸ்தோத்திர பலி அனுதினமும் இருக்கணும். அதற்காக அனுதினமும் நம்ம ஜெபிக்கணும், ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்ம வாசிக்கும் பொழுது அதே சங்கீதத்தில் 116 சங்கீதம் 116:13 வாசிக்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்ட நாம் பாருங்க, அதே சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 13வது வசனம், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். பாருங்க, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என்று போட்டிருக்கிறது. அப்போ நம்ம முதலாவது நம்ம என்ன செய்யணும்னாக்கா, ஆண்டவருக்கு நாம் பெற்ற அந்த ரட்சிப்பை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை, நாம் ரட்சிக்கப்பட்ட மூலமாக நம்ம அவருடைய ரட்சிப்பினால் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் பிள்ளைகளே. அந்த ரட்சிப்பை நாம் என்ன செய்ய வேண்டும், அறிக்கை இட வேண்டும். அந்த ரட்சிப்பை அறிக்கை இட வேண்டும். அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்ளாத பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஏற்றுக்கொண்ட பிறகு அவரை ஏற்றுக்கொண்டு நான் ரட்சிப்பு அடைந்த பிறகு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, மற்றவர்களுக்கு நம்ம அதை என்னதுன்னா நம்ம அறிவிக்க வேண்டும், சாட்சி கொடுக்கணும். நம்மளுடைய சாட்சி, நம்முடைய வாழ்க்கையில் நான் இப்படியாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் இப்படியாக ஆண்டவர் என்னை மாற்றிவிட்டார் என்று நம்முடைய ரட்சிப்பை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். கர்த்தரை அனுதினமும் தொழுது கொள்ள வேண்டும். நீங்களே நினச்சி பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், நம்ம எத்தனை தடவை பைபிள் படிக்கிறோம். அப்போ ஆண்டவரை அனுதினமும் தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஸ்தோத்திர பலியிடு. நம்மளுடைய வாழ்க்கையில் செய்த காரியங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திர பலியிடணும். அது ஆண்டவரை அனுதினமும் நாம் தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சங்கீதம் 116:14 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பொருத்தனைகளை செலுத்த வேண்டும். சங்கீதம் 116:14 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். பாருங்க, இது தனிப்பட்ட விஷயமா இல்லை, ஜனங்களுக்கு முன்பாக நான் செலுத்துவேன் நான் எடுத்த பொருத்தனைகளை அப்படின்னு போட்டிருக்குது. நான் எடுத்த பொருத்தனைகளை நான் கர்த்தருக்கு பொருத்தனைகளை
செலுத்துவேன், யாவருக்கும் சாட்சி சொல்ல வேண்டும். பாருங்க, அந்த பொருத்தனை என்று சொல்லும் பொழுது உங்களுக்கும் தேவனுக்குள்ள பொருத்தனை. அதாவது சபையில் அநேக காரியங்கள் வருஷம் முடிஞ்சவொடனே பாருங்க ஒரு பொருத்தனை எடுப்பாங்க. இனிமேல் நான் விடாமல் வாரம் வாரம் நான் சபைக்கு போவேன். அது ஒரு பொருத்தனை, ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள பொருத்தனை. அப்புறம் என்ன செய்வான், சபைகளில் கொடுக்குற காரியங்களை மனதார நான் ஆண்டவருக்கு என் வாழ்நாள் முழுவதும் செய்வேன். பொருத்தனைகள் இப்படியாக பல பொருத்தனைகள் ஆண்டவருக்குன்னு செய்யும் பொழுது அதை நம்ம என்ன செய்யணும், சாட்சிகளாக சொல்லணும். தெரியுதுங்களா? சாட்சிகளாக சொல்லணும். அந்த பொருத்தனைகளை நீங்கள் செய்தே ஆக வேண்டும். அப்படின்னா செய்ய முடியலைனாக்க பொருத்தனை எடுக்காதீங்க. பொருத்தனை எடுக்கக்கூடாது. பொருத்தனை எடுத்தால் ஆண்டவருக்குன்னு அது செய்யணும். அது அது ஆண்டவருக்கு உங்களுக்கும் உள்ளது. அது கண்டிப்பாக செய்ய வேண்டும். சங்கீதம் 116 14 18 பார்த்தீங்களா, இந்த 2 வசனங்களும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. இவ்விரண்டு வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இவ்விரண்டும் ஒன்றாக ஒரே மாதிரியாக எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ சரியான பொருத்தனைகள் செய்யலாம். அதாவது பொருத்தனைகள் எடுத்து அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், 6 மாதம் முடிஞ்சோன்னா பார்த்துக்கலாம், அப்படிலாம் நீங்கள் பொருத்தனை எடுக்க முடியாது. பொருத்தனைகள் எடுக்கும் பொழுது கர்த்தருக்கென்று நீங்கள் அந்த பொருத்தனை எடுக்கும் பொழுது அது சரியாக செய்ய வேண்டும். அந்த சரியாக நீங்கள் செய்யலைனாக்கா அந்த பொருத்தனையை பாருங்க, அண்ணாள் பாருங்க, சாமுவேல் அவனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அண்ணாள் ஒரு பொருத்தனை பண்ணுறா, ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா நான் அவருக்கு என்ன செய்வேன், அந்த பிள்ளையை உனக்கென்று ஒப்பு கொடுத்து அந்த ஆலயத்தில் உங்கள் ஊழியத்துக்குன்னு நான் ஒப்பு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அண்ணாள் ஒரு பொருத்தனையை எடுக்கிறாள். அதுதான் அங்கே பொருத்தனை. அவள் அதே மாதிரியே செய்கிறாளா இல்லையா? சாமுவேல் பிறந்த உடனே பால் மறந்த பிறகு அவள் கொண்டு போய் எங்கே கொண்டு போய் விடுறா பார்த்தீங்களா? சபையில் கொண்டு போய் விடுறா, ஆலயத்தில். அப்போ நம்ம எடுக்கிற பொருத்தனைகள் சரியாக செய்ய வேண்டும். இதுதான் ஆண்டவருக்கும் உனக்கும் உள்ள ஒரு பொருத்தனை. அவரிடத்தில் நீங்கள் பேசும் பொழுது, அவரிடத்தில் நீங்கள் எடுக்கும் பொழுது அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். சில பேர் சொல்லுவாங்க, வருஷம் முடிஞ்சவொடனே நான் பில்டிங்காக வேண்டி ஆலயத்துக்காக வேண்டி ஆண்டவரை நான் இவ்வளோ கொடுக்க போகிறேன். அது ஒரு பொருத்தனை, ஆண்டவருக்கும் உங்களுக்கும். தெரியுதுங்களா? 10ல் 1 பங்கு அது நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் இதை விட மேலாக ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்தனால நான் வருஷத்தில் என் ஆலயத்திற்காக நான் இந்த இவ்வளவு நான் கொடுப்பேன். அது உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு பொருத்தனை. ஆனால் அந்த பொருத்தனையை கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். அல்லேலூயா. பொருத்தனைகளை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் எவ்வளவோ நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் செய்திருக்கிறார். ஒன்றுன்னா நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், அது எண்ணிக்கையில் அடங்காத ஒரு நன்மைகள் உபகாரங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு வருகிறார், இன்னும் செய்து கொண்டு வருகிறார். அந்த பொருத்தனைகளை நம்ம ஆண்டவருக்கு செலுத்தாதபடிக்கு நன்றி இல்லாத ஒரு பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்தோம் என்றால் அதில் என்ன இருக்குங்க சொல்லுங்க பாப்பா? கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். தெரியுதுங்களா? அதை தள்ளி போடக்கூடாது, மறந்துடக்கூடாது. தெரியுதுங்களா? அப்போ இந்த காரியங்களை நம்ம செய்யும் பொழுது, அவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, தினமும் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரத்தை எடுக்கும் பொழுதும், அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுதும், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குறுதியை நாம் பார்ப்போம். சங்கீதம் 50 15வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எந்த நேரத்துலையும் இங்கே ஆண்டவரை நீங்கள் கூப்பிட்டீங்களா, அவர் சொல்கிறார், நான் வருவேன், என்ன நடந்தாலும் உனக்கு அந்த ஆபத்து காலத்திலே நான் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் மறு உத்தரவு தருவேன். ஆண்டவர் சொல்கிற வாக்குறுதி. தெரியுதுங்களா? நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், இன்னும் மகிமைப்படுத்துவாய். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும் பொழுது அவருக்கு என்றைக்கும்
தெரியுங்களா? நன்றி உள்ள பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். பிள்ளைகளே, வாழ்க்கையில் பொருத்தனைகள் என்று சொல்லும் பொழுது உனக்கும் தேவனுக்கும் உள்ள பொருத்தனையை நீ கண்டிப்பாக செய்ய வேண்டும். சரியான முறையிலே அது செய்ய வேண்டும். கர்த்தர் இப்படியாக வாக்குறுதி கொடுக்கிறார், இன்னும் நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தர் செய்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எண்ணில் அடங்காத காரியங்கள், அநேக காரியங்கள்ங்க. தெரியுதுங்களா? தூக்கி எடுக்கிறவர் தெரியுங்களா? நம்மளை ஆதரித்து வழி நடத்துகிறவர் தெரியுங்களா? நன்மையான காரியங்களை கற்றுத்தருகிறவர் நம் தேவன் தெரியுங்களா? சங்கீதம் 107 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்கள். பாருங்க, என்றைக்கும் அவர் செய்திருக்கிற காரியங்களை ஸ்தோத்திர பலியாக செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்துடன் விவரிப்பார்கள். அவருடைய பிள்ளைகள் இதுதான் செய்வார்கள். பிள்ளைகளை நம்ம அப்படியாக செய்து கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது அவருடைய செய்கைகளை என்றைக்கும் நினைக்கணும். உலகத்தையே உருவாக்கின தேவன், உலகத்தில் உள்ள அனைத்து காரியங்களும் படைத்தவர் அவர் ஒருவரே. வார்த்தையினாலே அவருடைய சாயலிலே நம்மை உருவாக்கின தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த, ஸ்தோத்திரத்தை எடுக்க நாம் தவறக்கூடாது. கர்த்தர் இப்படியாக நமக்கு வாக்குறுதியை கொடுக்கிறார், இன்னும் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? அந்த மகிமை, அவருடைய மகிமையை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்தி துதிய அவருக்கு என்றைக்கும் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். அவருடைய செய்கைகளை மற்றவர்களுக்கு அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும். சுவிசேஷம் என்பது நம் தலையின் மேல் வைக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் மற்றவர்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம். அவர்தான் உலக இரட்சகர், இந்த உலகத்தை படைத்தவர், எனக்கு ரட்சிப்பை கொடுத்தவர், எனக்காக ரத்தம் சிந்தினவர், எனக்காக மரித்தவர், உயிரோடு எழுந்தவர், பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டவர் என்று எத்தனை பேருக்கு நாம் சாட்சி கொடுக்கிறோம். என் வாழ்க்கையை மாற்றினவரும் அவரே என்று எத்தனை பேருக்கு நாம் சாட்சி கொடுக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களை, பிள்ளைகளுக்கு, மற்றவர்களுக்கு, மற்ற ஜனங்களுக்கு நீங்கள் சாட்சி கொடுக்கும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார் தெரியுங்களா? அதற்கு தான் நம்மை வைத்திருக்கிறார். இப்படியாக தேவனுடைய நாமத்தை அனுதினமும் நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. My beloved brothers and sisters, today the Sunday service that we are going to meditate upon Psalm 116 verse 12, 13 and 14. The title is, What Can I Offer the Lord? What can I offer the Lord? We can see the scripture that written that Psalm 116 verse 12, What can I offer the Lord for all his goodness to me? So many good things has done in our life. What you can offer God? How can you offer God yourself? When we read Psalm 50 verse 14, let the giving of thanks by your sacrifice to God and give the Almighty all that you promise. And the same verse has been written in a different Bible, that the verse Psalm 116 verse 12, What shall I render unto the Lord for all his benefit towards me? So many benefits God has given to us. What shall I offer to God? First, Psalm
Psalm 50 verse 14. Offer unto God thanksgiving and pay the vow unto the Most High. When we read this, let the giving of thanks by your sacrifice to God and give the Almighty God what He has promised. This is what you offer God. Always give thanks to the Lord, what He has done in your life. Many things we uncountable God has blessed us, So always we must be a thankful children towards God. And whatever you promise to the Lord, and you give that to the Lord. So Psalm 116 verse 13, because you have saved, because you have received the salvation from God, you need to tell the good news to others. You have saved. You have got the salvation from God. So this good news you need to share to the people. Before I accepting the Lord, I do not know the Lord. My life is like this. After I'm accepting my Lord, my life, God has changed. These are the things that you need to tell your testimony to the people. And also, we need to tell that about Jesus to the people. Who is He? This good news is promised that we need to share the gospel to the people. Because we are saved. So we need to save the others. We need to give our testimony and the good news about Jesus. He came to the world because of me. And He has given me the salvation. And He has forgiven my sin. And He died for me and rose back again. And He's in the kingdom of heaven. These are the good news you need to tell to the people. And always praise God. Praise God all the time that He is a God who always listens our prayer. So always praise God for that. So that we can read in the assembly of all His people, I will give Him what I have promised. Psalm 116 verse 14. It's written that in the assembly of all His people, I will give Him what I have promised. The same verse we can read. Another verse says, I will pay my vow unto the Lord now in the presence of all His people. This is the presence of all the people. You can give your testimony. And whatever you're doing, this vow, you can take anything that the vow, every year, the 1st January, most of them, they will take the vow. They say, I will do this for my God. I will praise Him. I give my testimony. Or yearly, for the building, I give so much. Like that, they will have a vow. So the offer, they will do the offer to the Lord. And they fail to do that. Cannot. If you offer something to the Lord, you need to give.
because you and God, it's not you're telling to the people, it's within you and God. So the assembly of his people, I will give him what I have promised, written in that Psalm 116 verse 14. In front of the people, it is not something that's secret. You are taking a vow is between God and you. But are you doing it properly? Or you fail to do? Remember, once you take vow with God, you need to do it. This is what God wants it. Give thanks to God and pray. First, you give always thanks to God and you pray. Praise God all the time what He has done in your life. All the time praise God what He has done in your life. Sharing the good news to others. You need to share the good news to the others. And be a testimony to the church and to the people. We are the testimony. God says, be a testimony to the world. So we must be a testimony people to the world, the church, and to the people. Whatever you promise, you offer the Lord, be honest. We must be honest to God, all the time you must be honest. God knows what you're doing, So we must be honest to the Lord. Psalm 150 verse 15. If you're honest, you praise God, you be thankful to God, and whatever you vow to God, you are doing for the Lord, then He is giving the promise to you. Psalm 107 verse 22. Psalm 107 verse 22. And let them sacrifice the sacrifice of thanksgiving and declare His work with rejoice. My children, this is what Psalms 107 verse 22 says. They must thank to Him with sacrifice and with songs of joy. Always we give thanks to the Lord and a joyful heart. Must tell God that to the people, and He said, He has done so many things in my life. So I always praise my Lord. I give thanks to my Lord. So that when we do this, God is giving the promise of the word is, He says that you be always, in the valley of death, I'll be with you. And I'll save you. He always rejoice. I'll make you rejoice. My children, if you do something for God, you want to offer God, don't fail to do that. You have to do it. You don't fail. If you fail, then you don't offer. This offer, you are making an offer within God and yourself. So that make sure whatever the vow you have taken from between God and you do it. And you see your life
it comes a wonderful blessing God wants to give you. So that, my children, it's something that God is so wonderful in our lives. So many goodness He has done in our life. So let us glorify His name all the time with joyful heart. Be honest to God. May the good Lord bless each and every one of you. Praise the Lord. Let us pray. Our Father, we want to thank you for this moment as given for us. To the Lord, whatever the work we are making to you, O Lord, let us give thankful heart, Lord, and use us for your glory. Speak to your children, God. There's so many good things has done in our life, Lord. Let us remember and be thankful to God and praise the Lord all the time. Thank you, Jesus. Thank you, Jesus. You are such a wonderful God in our life, Lord. I want to praise you and thank you. Bless your children, God. Let them be a thankful children to you, Lord. Whatever the ministry they do, let them be honest to you, Lord. Thank you and praise you, Father. Bless them, Lord. Bless them abundantly, God. Jesus' name I pray. Amen. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எவ்வளவோ நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சிருக்கீங்க அப்பா. அப்பா, அந்த செய்த நன்மைகளெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது கணக்கில் அடங்காது ராஜா. அப்படியாக ஆண்டவரே, நாங்கள் ஒரு பொருத்தனை எடுத்தால் ஆண்டவரே, அதை நாங்கள் கண்டிப்பாக செய்கிற பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உண்மையும் உத்தமமாக கர்த்தாவே உம்முடைய காரியத்திலே நாங்கள் ஈடுபட உதவி செய்யுங்க ராஜா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் இடைபடுங்கப்பா. அப்பா, அணு தினமும் ஆண்டவரே எங்களை போஷித்து வழி நடத்துகிறேன். உங்களுடைய வார்த்தைகளை எங்களுடைய நாவலை வைக்கிறீர். மனதார ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உயிர் நாள் மட்டும் ஆண்டவரே நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவரே உமக்கு சொந்தமானது ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எங்களுக்கு சொந்தம் இல்லைப்பா, உமக்கே சொந்தமானது ஆண்டவரே. அதை எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைங்களோடு கூட பேசுங்கப்பா. அப்பா, பேசுங்க ராஜா. நீங்கள் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதயத்திலும் இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் என் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. Come on, put your hands together. கரங்களை தட்டி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பாடுவோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி
தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மண்ணினாலே என்னையும் உருவாக்கின தேவன், தன் சுவாசத்தால் ஜீவனை கொடுத்த தேவன். மண்ணினாலே என்னையும் உருவாக்கின தேவன், தன் சுவாசத்தால் ஜீவனை கொடுத்த தேவன். உமக்கு சிலைகள் இல்லையே, உன் கையில் ஆயுதம் இல்லையே. உமக்கு சிலைகள் இல்லையே, உன் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. பூமியின் தூளை மரக்காலா அளந்த தேவன், காற்றையும் தம் வார்த்தையால் அடக்கின தேவன். பூமியின் தூளை மரக்காலால் அளந்த தேவன், காற்றையும் தம் வார்த்தையால் அடக்கின தேவன். உமக்கு சிலைகள் இல்லையே, உன் கையில் ஆயுதம் இல்லையே. உமக்கு சிலைகள் இல்லையே, உன் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. உமக்கு சிலைகள் இல்லையே, உன் கையில் ஆயுதம் இல்லையே. உமக்கு சிலைகள் இல்லையே, உன் கையில் ஆயுதம் இல்லையே. எழுந்து நின்று கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி. நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள
நாளெல்லாம்